கடவுளுக்கு ஸ்தோத்திரம். என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து இந்த ஆலயத்திலே சாட்சியாக நிறுத்தினதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. தகப்பன் என்னையும் வழிநடத்தி வந்ததற்காக இரக்கத்தினாலும் அன்பினாலும் தயவுனாலும் எங்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் கடவுளுடைய கிருபையாக நாங்கள் என் குடும்பத்தார் எல்லாருமே விசுவாசத்தோடே இருப்போம், விசுவாசிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஒரு நாள் கடந்து ஒரு 5-6 மாதம் இருக்கும். ஆனால் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நாங்கள் ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு சாக்குப்போக்காகவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருந்துட்டு சரி 5-6 மாதம் ஆச்சு, நீ எப்போ கிடைக்குமா என்னன்னு தெரியல, சரி விட்டுட்டு இருப்போம் அப்படின்ட்டு இருக்கையில், அப்போ சர்ச்சில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு கடைசி ஜெபம் பண்ணியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே இப்பொழுதே கிடைக்கும், தாமதமாக இருக்கிறது எல்லாமே இப்பொழுதே உங்களுக்கு கிடைக்கும், கடவுள் செய்வாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் நினைச்சேன், நமக்கு கிடைக்காத அந்த சர்டிஃபிகேட்டு அப்போ கடவுள் நமக்கு இப்பயே தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுநாள் காலையில என் மகிட்ட ஃபோன் பண்ணி, தாயை தம்பி மாமா போக சொல்லு, சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கும், கடவுள் நம்மகிட்ட நேரத்தை எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு. போமா 5-6 மாசம் ஆச்சு, நீ இப்போ மாமாவுக்கு வேலை இருக்கு போக சொல்லிக்கிட்டு இருக்க, நீ போக சொல்லு கிடைக்கும் அப்படின்னு. போக சொல்லி போய் கேட்ட உடனே அப்போ அவர் சொல்லிட்டாரு, ஆனால் அதிகாரிகள் யாருன்னு சொல்லக்கூடாது, பெரிய அதிகாரி ஆர்டிஓ ஆஃபீஸில். அப்போ தாய் போய் கேட்டதுக்கு இல்லையா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஃபோன் பண்ணான் தம்பி எனக்கு, ஏக்கா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீ ரெண்டாவது போய் அவர்கிட்ட போய் பேசு, கடவுள் நேரத்தே சொல்லியிருக்காரு நமக்கு இப்பயே கிடைக்கும், நீ போய் உள்ள போய் பேசு அப்படின்னு. அப்போ போய் பேசின உடனே என்னன்னு சொல்லிட்டேன், போய் அப்போ இது என்னன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, அப்போ அந்த ரிஜெக்ட் பண்ணின பேப்பரை எடுத்துட்டு அவர் கையெழுத்து போட்டு உடனே கையில் கொடுத்து விட்டார். அப்போ அது எவ்வளவு ஒரு பெரிய காரியம். கவர்மெண்ட் அதிகாரியை ரிஜெக்ட் பண்ணதை கொடுக்கறதுக்கு எந்த அதிகாரிக்கும் அதிகாரம் கிடையாது, அது என் தேவனால் மட்டும்தான் முடிஞ்சது. மட்டும் தாய்ங்க வேண்டாம் பாப்பா கொண்டாட வா. பாப்பாவுக்கு இந்த இதில் இருந்துச்சுல ஒரு கழிந்து. அப்போ ஐயாட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஃபோன் பண்ண சொன்னேன். அப்போது இருந்து எல்லாருக்குமே தெரியும் ஐயாட்ட. அப்ப நாங்க சோம் பண்ணி சொல்லி சொன்னேன். அப்ப ஐயா சொன்னாங்க, இவங்க கிட்ட நீ ஒரு மருந்து சாப்பிட்டல அதை இவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் ஐயாட்ட சொன்னேன், மருந்தே சாப்பிடாம என் தேவன் என் பிள்ளைக்கு குணப்படுத்தணும். அப்ப பாக்குறவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களான்னு. அப்ப என் பிள்ளை சொன்னோம், ஆஸ்பத்திரிக்கு போகல ஏம்மா, இது ரொம்ப வந்துருமா, இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஆனாலும் நான் சொன்னேன், கடவுளால் மட்டும் முடியும், மருத்துவரே தேவையே கிடையாது நமக்கு, மருத்துவர் தகப்பனே, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது. ஆனா இங்க வரைக்கும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம். என் தகப்பன் மருத்துவர் இல்லாமலே மருத்துவராக என் பிள்ளைக்கு சுகத்தை தந்தார். எல்லா பலத்தையும் சுகத்தையும் தந்து என் பிள்ளைய ஒரு சாட்சியாக இங்க நிறுத்தியிருக்கார், இன்னும் நிறுத்துவார். தகப்பன் கோடான கோடி நன்றி. என் குடும்பத்தை எல்லாவற்றையும் நடத்தி வழி நடத்தினார், போக்கிலும் மரத்திலும் எல்லாவித கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் எங்களை வழி நடத்தி இந்த கடைசி வாரத்துல, நேற்று சாயந்தரம் தான் சொன்னேன், தாய் நாளைக்கு சர்ச்சுக்கு போவோமா, சர்ச்சுக்கு ஆமா பாப்பு போக வேண்டாம். அப்போ காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணினேன், என் பிள்ளைய காலையில சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு தகப்பனே நீர் சொல்லுங்க. காலையில எந்திரிச்ச உடனே, ஏம்மா சர்ச்சுக்கு போவோமா, நீ வர வேண்டாம்னா ஏன் கூட நீ வா அப்படின்னு என் பிள்ளை நீ சொல்லிச்சு. உன் கூட நான் வர வேண்டாம், ஏன் கூட நீ வாம்மா சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு என் பிள்ளைய கடவுள் கொடுத்து, கடவுளுக்கு நன்றி அப்பயே சொல்லிட்டு